சைனாவில் ஒரு 3 துறவிங்க இருந்தாங்க. அவங்க 3 பேருக்கு பேர் கிடையாது. சிரிக்கும் துறவிகள் அப்படின்னு தான் பேர். அவங்க எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே வருவாங்க, ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து 3 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க சிரிக்கிறத பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது அந்த வியாதி வந்துடும். அவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அந்த கிராமம் பூலாக சிரிக்கும். இவங்க கிராமத்தை விட்டு வெளியில் போயிடுவாங்க. இப்படியே நடந்துருந்தது. ஒரு கிராமமாக இவங்க போவாங்க. இவங்க எதுவும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதை நடத்தியே காமிப்பாங்க. போவாங்க, சிரிப்பாங்க, விழுந்து விழுந்து சிரிப்பாங்க. இவங்களை பார்த்துட்டு ஒரு கிராமமும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க யாரையும் பார்த்து சிரிக்க மாட்டாங்க, யாரையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி சிரிக்க மாட்டாங்க. ரசித்து சிரிப்பாங்க. இவங்களை பார்த்து எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க பேரே அதனால் சிரிக்கும் துறவிகள் அப்படின்னு பேர் வந்துடுச்சு. இந்த லாஃபிங் மாங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த கிராமமே, அவங்க எங்கே போனாலும் அந்த கிராமமே ஒரு சந்தோஷமாக ஒரு சிரிச்சுட்டே இருந்தது. ரொம்ப வருஷம் கழிச்சு வயசாகிட்டது. அந்த 3 பேரில் ஒருத்தர் செத்து போயிட்டார். இப்போ அந்த கிராமத்தில் எல்லாரும் சோகமாக இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தாங்க, இந்த 3 பேரில் ஒருத்தர் செத்துட்டார், அதனால் இப்போ மற்ற 2 பேரும் சோகமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு. ஆனால் ஆச்சரியமாக பார்த்தா அந்த மீதி 2 பேரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிராம மக்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க 2 பேர் சொன்னாங்க, இவர் இருக்காரு, எங்களுக்குள்ள பந்தயம், யார் முதல்ல செத்து போகிறோம் அப்படின்னு. இவர் ஜெயிச்சிட்டார், நாங்கள் 2 பேரும் தோற்று போயிட்டோம். அந்த தோற்றதை நாங்கள் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அவரை அனுப்பிச்சி வைக்கிறதுக்கு இதோட ஒரு சிறந்த ஒரு வழியே கிடையாது, சிரித்து தான் நாங்கள் அனுப்பிச்சி வைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இந்த கதை எதுக்கு சொல்கிறதுன்னா, நம்மள பல பேர் இருக்கோம், எவ்வளோ ஒரு நகைச்சுவை விஷயத்தை கேட்டாலும் ஒன்றுமே நடக்காத மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் தினசரி நம்ம பல பேரை பார்க்குறோம், பல விஷயங்கள் படிக்கிறோம். நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு சிரிப்போட நம்ம ஒரு நாளை தொடங்கினா அது நமக்கும் நல்லது, நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. முன்னாடியே சொன்ன மாதிரி சிரிப்பு ஒரு வியாதி தான். ஒருத்தர் சிரிச்சா அதை பார்த்துட்டு அப்படியே 5 பேர் 10 பேர் அப்படியே அந்த இடமே ஒரு கலகலன்னு சிரிப்பாக இருக்கும். அதே சிரிக்காமல் இருந்து பாருங்கள், அப்படியே ஒரு சூன்யமாக இருக்கும். இயற்கை மனிதனுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே இந்த சிரிப்பு தான். வேறு எந்த விலங்காலையும் சிரிக்க முடியாது. அப்படிங்கிறப்போ இங்கிலீஷில் கூட ஒரு ப்ராவர்ப் சொல்லுவோம், a smile costs you nothing, it's a curve which will straighten many things up. அதாவது சிரிப்புங்கிறது, சிரிக்கும்போது ஒருத்தர் முகத்தை பார்த்திங்கன்னா அது ஒரு வளைவாக இருக்கும், நம்ம வாய் வந்து வளைஞ்சு சிரிக்கிறோம். ஸோ இட் இஸ் a curve which will straighten many things. அதாவது அது ஒரு கர்வான விஷயம், அது பல பேரோட வாழ்க்கையை வந்து நேராக்கிடும். நம்ம சும்மா இப்போ ஒருத்தரை சந்திக்கிறோம், ஒரு புன்னகை கொடுத்துட்டு நம்ம போகிறதுல வந்து நம்ம ஒன்றும் பெருசாக குறைஞ்சி போயிட மாட்டோம். ஆனால் அது வந்து நம்மளோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஒரு பலமாக ஆக்கும். நம்மளோட வாழ்க்கையில் தினசரி நம்ம இந்த சிரிக்கிறது, இன்னொருத்தருக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கைங்கிற பயணம் ரொம்ப இனிதாக இருக்கும்.